ஒவ்வொரு வண்டியாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு RX 100ல பார்ப்போம். எப்படி இந்த 2 வெரைட்டி நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு சொன்னாங்க. என்னென்ன ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்து RX கிட்ட வேலை பார்த்தாங்க. ஓகே. ஃபுல்லி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா பில்லு வந்துச்சு. வாவ். பட் தே ஃபினிஷ் இட். அவங்க அந்த விருப்பப்படுறாங்க. RXனா அது ஒரு பயங்கர கிரேஸ் RX. அதான் வீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வாசல்லையே முதல்ல அதான் நிப்பாட்டிருக்கீங்க. RX 135 ஜெட்டை விட 100ல் ஏன் அந்தளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு இன்றைக்கும் அது அந்தளவுக்கு இருக்குது? ஏன் நானே இன்ஃபேக்ட் இன்னும் எடுத்துக்கோங்க, நானே அந்த வண்டி வாங்க ரொம்ப ஆசைப்படுறேன். அட்வான்ஸ் அந்தளவுக்கு ஏன் அந்தளவுக்கு க்யூரியாசிட்டி இருக்குது? அது RX 100 பொறுத்து மட்டும் பவர் அண்ட் பிக்கப். ஒரிஜினல் ஜப்பான் மேக்கு. இது வேலை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. வாவ். ஓகே ஓகே. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். மைலேஜ் கொஞ்சம் புவராக இருக்கும். ஆமாம். பட் ரைடிங்னா RX தான் ஃபென்டாஸ்டிக். வேறஸ் 135ல அந்த புல்லிங் இருக்குல்ல, ஸ்ப்ராக்கெட் சைஸ்லாம் மாற்றி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். பட் புல்லிங் இல்லை. ரெண்டாவது அது எக்ஸ்பென்சிவ். எஸ் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். வாவ். அந்த TVS 50 30S சொல்லுங்கள். 88 மாடல். ஓ 38. வாவ் 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 வாவ். கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 7 இயர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. திஸ் ஃபார் ரிஸ்டோரேஷன். இப்போ வந்துருக்கு, இப்போ வேலைக்கு வந்து. வா. இது என்ன மாடல்னா, எந்த வருஷம் மாடல்? 91. என்ன பேருனா? பஜாஜ். ஓகே 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 ஓகே. வாவ். அதான் பிரிச்சுட்டு இருக்கேன். அதை பிரித்து ரீசெட் பண்ணி முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுடுறேன். 2002 கம்ப்ளீட்டாக இப்போ என்ஜின் வேலை பார்த்து. ஓகே. இதோட மாடல் பற்றி சொல்லுங்கள். எந்த கண்டிஷன், இந்த மைலேஜ்லாம் தரும்? இல்லை, மைலேஜ் அப் டு 40 தரும். ஓகே 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 ஓகே. இப்போ தான் கிராங்க் இதெல்லாம் வேலை பார்த்துருக்கு. அதை பற்றி ரெடி பண்ணியாச்சு. பேட்டரி மட்டும் மாட்டல. ஓகேண்ணா. இது எல்லாமே வந்து 2004 1080 2004. இது 2005 95 அது 99 ஸ்கூட்டர். வாவ். திஸ் இஸ் 88. தட் இஸ் சில்வர் ப்ளஸ் ரெண்டிகல் மொபைல். இது வந்து 92. ஓகே 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 ஓகே. இப்போ இருக்கிற வெஹிக்கிள் புதுசாக வர 4 ஸ்ட்ரோக் இன்ஜினும் சரி, மைலேஜ் தரதும் சரி, இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கும் பழைய வெஹிக்கிள்ஸ்க்கும் என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம்? எது டிஸ்அட்வான்டேஜ்? இல்லை, ஐ வில் கோ இன் ஃபார் ஓல்டு வெஹிக்கிள். ஏன்னா தான் சொன்னல, ஒன்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டிங்கன்னா குறைய 10 வருஷம் தொட வேண்டாம். 2 ஸ்ட்ரோக்கில் அதுதான் அட்வான்டேஜ். 52 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஆட்டோமொபைல். ஓகே. போத் 4 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ். நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். டாடா மோட்டர்ஸில் இருந்துருக்கிறேன், மஹிந்திராவில் இருந்துருக்கிறேன், சுசுக்கியில் இருந்துருக்கிறேன். இதில் வந்து பழைய வண்டிங்க இப்போ இன்றைக்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் என்னால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புது வண்டியில் யூ காட் லாட் ஆஃப் ரீஒர்க் வந்துகிட்டே இருக்கும். பட் பழைய வண்டி ஒரு தடவை வேலை பார்த்தோம்னா ஒரு 4-5 வருஷம் தொடவே வேண்டாம். ஆமாம். அண்ட் 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மூவிங் பார்ட்ஸ் வெரி லெஸ். ரொம்ப லெஸ்ஸு. வேற 4 ஸ்ட்ரோக்கில் லாட் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ், அதாவது தேய்மானம் ஜாஸ்தி இருக்கும். மைலேஜ் வேணால் கூட கொடுக்கலாம். பட் அதுக்கப்புறம் அது பிரச்சனை தான். ஆனால் இது உங்களுடைய ஸ்பெஷல் வண்டியா ராஜ்தூத்? குட். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வேலையே வராதுங்க. வேலை பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லாம் ஸ்லிப் ஆச்சு, அதெல்லாம் வேலையே கிடையாது. பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஓகே ஓகே. ரியலி இட்ஸ் எ பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். அகெயின் மைலேஜ் மைட் பி சம்வாட் லெஸ், பட் நான் போய் கொடுக்கும். எப்போ எடுத்தீங்க சார்? இப்போ இந்த வண்டி எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்குங்க. வா வா 3 வருஷம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை பெயிண்ட்லாம் ஒரிஜினல். இன்னும் ஸ்டில் ஐ வாண்ட் டு பெயிண்ட் இட் அப் அண்ட் கெட் இட் டன். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஒரிஜினல். இப்போ அப்படியே இருக்கு. இன்ஜின் மட்டும் வேலை பார்த்தேன். நோ இட்ஸ் ஃபைன். ஓ ஃபேவரட். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் SD விஜய் எல்லாம் ஃபேவரட். பார்த்துக்கோங்க, SD விஜய் எல்லாம் ஏகப்பட்டது. ஃபர்ஸ்ட் RX 100, அடுத்து வந்து ராஜ்தூத், அடுத்து SD விஜய் வாங்கினா நின்று போயிடுவோம். இது விஜய் சூப்பர். இது எந்த மாடல்? எந்த வருஷம் மாடல் சார்? 80. ஓ, ஆல்மோஸ்ட் எல்லாமே 80 87 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே 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 ஓகே. வாவ். இதெல்லாம் நம்ம வந்து மௌனராகம் படத்தில் கார்த்திக் ஓட்டி பார்த்தது. லேம்பட்டான ஒன்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்மள்ட்ட இல்லை. அதுதான் வந்து பிராண்டட். ஓ வா. ஆக்சுவலி டேடி இஸ் ஒர்க்கிங் இன் விஜய் சூப்பர் கம்பெனி. அது இட் மஸ்ட் பி அரௌண்ட் 25 years பேக்.
30 years. 70s and 80s. ஓ ஒரு டவுட்ண்ணா, எப்படி இந்த அளவுக்கு ஒரு பைக் மேலே ஒரு தீவிரமான ஒரு அன்பு ஒரு லவ் வந்தது? அது எனக்கு அது என்னாச்சுன்னா, இவனோட சின்ன வயசுலேருந்து ஐ யூஸ் டு கோ இன் ஆல் சார்ட் ஆஃப் பைக்ஸ். ஓகே ஓகே. அதுலேயே ஒரு பைக் லைக்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ அப்பா ஓட்டின எஸ்டி, அப்பா ஓட்டின புல்லட், அப்பா ஓட்டின விஜய், ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேஸ். ஓ அது எப்படின்னா எங்கள் அப்பா விட்டதெல்லாம் திருப்பி ரீக்ளியர் பண்ணி ஆகணும். ஆசைக்கு வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது 50cc தான். ஓகே. மைலேஜ் வந்து இதில் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து டிவி 50 எல்லாம் வரும்போது திஸ் ஹேட் அ கிரேட் டைம். 3 கியர் 2 கியர் இருந்துச்சு இதில். வாவ். ஹேண்ட் கியர் தான் அது. நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஹேண்ட் கியர் வண்டியாங்க? ஆமாம், 3 கியர்ஸ் இது. இதில் 2 கியரும் வந்துச்சு. ஓகே 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 ஓகே. பண்ணிட்டு ஓ ஓ ஓகே 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 ஓகே. சீட்டெல்லாம் வந்து ஸ்லாண்டிங் இருக்கும். வாவ். லாக்கிங் வரும். இதில் என்னப்பா உங்களுக்கு ராஜதூத் நீங்கள் வந்து அந்த வண்டி அண்ணன் சொன்னாங்க ரொம்ப ஸ்பெஷல்னு, அதை தவிர்த்து இங்கே இருக்க மியூசியமில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருடலான வண்டி? எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். வா. ஏன் என்ன காரணம்ப்பா? 89 மாடல். ஓகே. அண்ட் பழைய சுசுகி வந்து பார்த்தா அவ்வளோ சைலண்டாக இருக்கும். இங்கே கம்ஃபர்ட்டு, மைலேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். 88 மாடல். 88 மாடல். அதோட வந்து அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஸ்கூட்டர் வந்து இதில் தான் ரேஸ்க்குலாம் போயிருக்காரு. ஓ. இந்த வண்டி தான் வந்து அவர் ரேஸ்க்கே வண்டி இது பண்ண வண்டி. ஓ ஓ. அதனால இது கலெக்ஷனை ரொம்ப விட்டு தேடி வச்சிருக்கேன். விட்டுட்டேன் லைஃப்ல. ஓ ஓ. ஓகே 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 ஓகே. அது ரெஸ்டோரேஷன். அது ரெஸ்டோரேஷனுக்கு தான். பெரிய ஆடிட் தான் வந்து. இதுவும் 84. அது 80. This one 98. வாவ். இது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. நிற்கிற வண்டி. எந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி? எனக்கு பிடிச்ச வண்டினா RX தான். உங்கள் 2 பேரும் ஒரு பொதுவான 2 பேரும் ஒன்று வாங்கண்ணா. எப்படி வந்து இப்போ இதை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? என்னென்ன விதங்களில் வந்து பிரச்சனை வந்தது? அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் வைஸில் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்ன பைக் எடுத்தீங்க? I had a very good support from my wife. ஓகே. and my daughter. வாவ். இவங்க படிக்கிற காலத்துலேருந்தே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஹிண்டரன்ஸும் கொடுக்கல. இன்றைக்கி 2 பேரும் தே ஆர் குவைட் ஹாப்பி வித் மீ. அதில் என் பொண்ணு மெயின் காரணம் அது. இப்போ இந்த வீடு கட்டும்போது தான் கொஞ்சம் நான் வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கேன். வா. இல்லைன்னா we had had more of vehicles. 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஒர்க் ஷாப்பில் வண்டியே நிற்காது. ஓ சீரியஸ்லி? அன்னைக்கு எல்லா வண்டியும் கிளியர் பண்ணுவோம். ஏதாவது மேஜர் ஒர்க்குனா தான் 2-3 நாள் எடுப்போம். ஓ. இல்லாட்டி வண்டியே நிற்காது. வண்டி கஸ்டமர் டெலிவரி எடுக்காமல் நின்னா உண்டு. அதர்வைஸ் டெய்லி வண்டி இன்றைக்கி போய் எந்த ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தாலும் ஒரு 10 வண்டி 15 வண்டி அப்படியே குப்பையாட்டாக போட்டு வச்சுருக்கோம். அன்னைக்கு வேறு சேஃப்டி கிடையாது. நைட்டு வெளியே வச்சுட்டு போக முடியாது. வி ஹேவ் டு லாக் இன் சைட். அதனால லிமிட்டட் வண்டி தான் உள்ளே வைக்கணும். 10 வண்டி தான் உள்ளே வைக்கணும். இன்றைக்கி என்னென்னா ரோட்லேயே பாட்டுக்கு கிடக்க வண்டி நோ ஒன் இஸ் பாதர்ட். கொடுத்துட்டாரு. 10 வருஷம் நல்லா இருக்கணும். ஷோர் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ் ஆனால் தான் நாங்கள் வருத்தப்பட்டோம். வேல்யூ கற்றுக்கணும். இட்ஸ் டேஞ்சர் திங். நோ ஆக்சிடென்ட் மேட். இன்றைக்கும் வந்து நிறைய மெக்கானிக்ஸ் வந்து என்னை கூப்பிடுவாங்க. சில கன்சல்டேஷன் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வரீங்களான்னு கேட்பாங்க. போய் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருவோம். ஐ டோன்ட் சார்ஜ் எனி திங். பெட்ரோல் செலவு 800 செலவு கேட்பாங்க. எவ்வளோ வேணும்? அதுக்கு காசு என்ன இதுதான் இது பண்ணால் இது நல்லாயிருக்கும். RX நிறைய டவுட் வருவாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லி கொடுப்பேன். கேட்பாங்க. அது RX எடுத்துகிட்டு வருவாங்க. அவர் எம்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், அப்பாட்ட வந்து இது பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஏன் RX 100 அந்த ஒரு ஸ்பெஷல் RX 135 ஜெட்டை விட 100ல் ஏன் அந்தளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஒரு இன்றைக்கும் அது அந்தளவுக்கு இருக்குது? ஏன் நானே இன்ஃபேக்ட் இன்னும் எடுத்துக்கோங்க, நானே அந்த வண்டி வாங்க ரொம்ப ஆசைப்படுறேன். அட்வான்ஸ் அந்தளவுக்கு ஏன் அதில் க்யூரியாசிட்டி இருக்குது? அது RX 100 பொறுத்த மட்டும் பவர் அண்ட் பிக்கப் you have fantastic. whereas 135ல அந்த புல்லிங் இருக்குல்ல, ஸ்ப்ராக்கெட் சைஸ்லாம் மாற்றி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். பட் புல்லிங் இல்லை. ரெண்டாவது அது எக்ஸ்பென்சிவ். இன்ஜின்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. 135ல ஸ்ட்ராங் கிடையாது. ஓ ஓகே. ஜெட் சார் RX ஜெட் தானே? ஆமாம். அது ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் RX 100 தான். அது எக்ஸெப்டிங் ஃபார் த அவுட்டர் ஃபிட்டிங்ஸ். ஓகே ஓகே. இன்ஜின் வந்து RX தான். 135 கிடையாது. அது ஏன் அந்த லிமிடெட் ஸ்பேன் எந்திரிட்டாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓடிச்சு. பட் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அந்த டைமில். இதெல்லாம் ரொம்ப ரேர் கிளாசிக்கான வண்டி. இது இங்கே திருச்சியில் அதுவும் இந்த இடத்துல இருக்குதுங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே ஒன்றுமே இல்லை சார். இது 2த்துல இதில் சார் ராங் லைட் போனீங்க? இது 2ல இதில் ராங் லைட் போனீங்க? இது 2லயும் போயிருக்கேன். எஸ்டி சாவா கொடைக்கானல் போயிருக்கேன். ஓ. இந்த
இந்த பக்கம் சென்னை போயிருக்கேன். ஓகே ஓகே. ஈவன் ஓல்டு ஜாவால சென்னை போயிருக்கேன். ஓ ஓகே ஓகே. அந்த புல்லட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. வா 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 வா. அந்த புல்லட்டும் ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கு. இந்த எம்ஜிஆர் படத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையான உலகம் சுற்றும் வாலிபன் சாரை தான் பார்க்குறேன். உண்மையிலேயே பை பர்த் நான் வந்து பீகாரில் பிறந்தேன். ஓகே. ஒரிசாவில் படிப்பை முடிச்சேன். அதுக்கப்புறம் தான் திருச்சிக்கு வந்தேன். ஓ வா. இது பார்த்தீங்கன்னா கிக்கர் லிவர் கியர் லிவரும் ஒரே இல்லை. ஓ வண்டி கிளச் இல்லைனாலும் ஆட்டோ கிளச்சில் வேலை செய்யும். வா. கிளச் கேபிள் கட்டானாலும் ஓட்டலாம். அப்படி தான் பார்க்கணும். வந்து லேக்கப் ஃபினிஷோட வச்சு இந்த சைனிங்கில் இருக்குன்னு பாலிஷ் போடல, வாட்டர் வாஷ் பண்ணி அப்படி ஓடி தான் வச்சிருக்கேன். டல் ஃபினிஷில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகே. அது எதுக்கு என்ன எதுக்கு லுக்குக்கு? ஆமாம், பார்த்தா ஒரு லுக் இருக்கணும். அதை கேட்டால் டல்லு தான் வந்து பிரைட்டரு அப்படின்னு பதிவு சொல்லுவாங்க. டல் பெயிண்ட்டு மட்டி பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கும், அது ஷைனிங்கும் இருக்காது ஒன்றும் இருக்காது, அது அப்படி இருக்கும். இது வந்து ஃப்ரேமுக்கு மட்டும் 15 ரூபா கொடுத்தேன் கம்ப்ளீட்டாக. அப்புறம் அந்த டேங்க்கு, டோரு, மட்கார்டு, ஃபோர்க் லெக்கு, இதெல்லாம் வந்து போர் கவரு, செயின் கவரு, கேஸ் கவரு, இதெல்லாம் வந்து இதுக்கே வந்து ஒரு 12 லட்சம் வந்துச்சு. இதெல்லாம் ரஜினிகாந்த் பழைய படத்தில் ஓட்டுனது அந்த மாதிரி பைக் தானே? ஆமாம் ஆமாம், எல்லாமே ஒரிஜினல் ஹெட்லைட்டு. ஓகே ஓகே. இது எப்படின்னா இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சுவிட்ச் வந்து ஸ்டார்டிங் சுவிட்ச், ரெண்டாவது வந்து பார்க் லைட்டு, ஓகே, மூணாவது வந்து பேட்டரி இது ஹெட்லைட்டு, நாலாவது வந்து பேட்டரி சார்ஜிங். கூல் கிளைமேட்டில் வண்டி ஸ்டார்ட் ஆனால் அப்போவே அந்த வண்டிக்கு பேட்டரி மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சாவி வந்து 4வது பொசிஷனில் வச்சுட்டு பம்ப் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். கூலிங்கில் கூட எவ்வளோ அடித்து ஓட்டினாலும் இந்த இன்ஜின் தாங்கக்கூடிய வண்டி இரும்பு. 10-15 வருஷம் நிப்பாட்டு வச்சுட்டு வண்டி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்தாதான் இந்த வண்டிலாம் ரன்னிங் ஆகும். இதுக்கு முன்னாடி 2 டேங்கோட வாயிலாம் வந்துருக்கு. ஒன்று கெரோசினில் க்ரூட் ஆயிலெலாம் அந்த வண்டி ஓடி இருக்கு. இந்த இன்ஜின் க்ரூட் ஆயில் டேங்க்கில் வந்து 2 வாய் வரும். கன்சிக்யூட்டிவாக ஒரு ஒன்று வந்து பெட்ரோலுக்கு வரும், ஒன்று வந்து மண்ணெண்ணையாக க்ரூட் ஆயிலுக்கு வரும். என்ன வேலை? இப்பயும் க்ரூட் ஆயில் யூஸ் ஓட்டலாம். அந்த டேங்கே ஒரிஜினல் ஒருத்தர் வச்சிருக்காப்புல, இன்னொருத்தருக்கு கொடுத்தாப்புல, நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினுக்கு அவ்வளோ இதாகும். இதில் வந்து ஸ்ட்ரைட் ஹெட் வரும், இன்னொன்று வந்து ஃப்ளவர் ஹெட் வரும், விரிஞ்ச மாதிரி வரும். அந்த ஃப்ளவர் ஹெட்டே வந்து நார்மலாக ஓடாமச்சு. இது வந்து ஒரிஜினல் சாவி, 2வது பிராண்டு. ஓகே 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 ஓகே. ஆணி சாவின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் பைக்கில் இது வரைக்கும் பார்த்துக்கோமா? இந்த சாவி எடுத்தால் ஆஃப் ஆயிரும். டிசைனை பாருங்கள், இது ஒரிஜினல் இந்த காலத்தில். இது ஒரிஜினலில் டைப் 2 இது. இதோட ஒரிஜினல் இருக்குது. இன்றைக்கி வந்து அதோட சாவி வந்து 1800 ரூபாலேருந்து 2000 ரூபா சில்லற. 2000 ரூபா பிராண்டுக்கு பிராண்டு ஒரு டீலர்கிட்ட போனீங்கன்னா. இது வந்து நான் வந்து வெறும் 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன், 1002க்கு வாங்கினேன். ஓகே ஓகே ஓகே. இதோட 300 ரூபாயில் இன்னொரு பிராண்ட் இருக்கு. இது ஒரிஜினல் பிராண்டு குரோமத்தில் இன்னும் வரும். ஓகேண்ணா ஓகே. ஆனால் இது ஒரிஜினல் ஹெட்லைட்டு, பார்க் லைட் ஆல்டர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது போட்டோன்னே இது வேணும் பார்க் லைட்டு தெரியுது. ஓகே 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 ஓகே. பார்க் லைட்டு, பேட்டரி இருக்கு. சூப்பர். பேட்டரி சார்ஜிங் எல்லாம் உண்டு. இது அவுட்டர் வியூங்க எங்களுடைய இந்த பைக் மியூசியம். சாருங்க அடுத்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாவ், சூப்பர் 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 சூப்பர். மைலேஜ் 45 தர அளவுக்கு சூப்பராக மாடிஃபை பண்ணி இப்போ 50 தர அளவுக்கு சூப்பராக மாடிஃபை பண்ணி இருக்காங்க. ஷார்ட் வாவ்.
எவ்வளோ செலவு இல்லாத வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி தான் மெயினாக. ஓ செலவே வைக்காதா? ஒன்ஸ் செலவு பண்ணிங்கன்னா பாட்டு 1 இயர் 2 இயர் பிரச்சனையே இருக்காது. வாவ். அடிக்கடி ஜென்ரல் சர்வீஸ் அப்போ இவளுக்கு 3000 கிலோமீட்டர்ஸ் வர இன்ஜின் ஆயில் செக் பண்ணால் போதும். பாட்டுக்கு ஓடும். இது இல்லை டேங்க்கெல்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு உங்கள் இதுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. கரெக்ட். அந்த டேங்க் வந்து இப்படி வரும். ஆக்சுவலி அந்த டேங்க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த இது ஃப்ளாட்டாக இருக்குன்னா ஓகே ஓகே ஓகே. இப்போ உட்காந்திங்க வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அப்போ உள்ள டிசைனிங் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்டட் ஃப்ளாட்டாக ஸ்ட்ரீட் போட்டுருங்க. அது வந்து டேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டேங்க் வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். சைட் வைஸ் லுக்கிங் இந்த ஃப்ரண்ட் வைஸ். மெயினாக வந்து இது என்ன, இந்த இது வந்து சேஃப்டி. சிங்கிள் சீட் எது பண்ணேன்னா வண்டி ஓவர் எதுவும் புஷிங் ஆகாமல் இருக்கிறதுல இதுக்குன்னு ஒரு சிங்கிள் சீட்டு போட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே. அது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஆக்சுவலி வந்து எங்கே போகிற ரோட்லேயும் தூக்கி போடாது உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கும். ஹிப்புக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். இவ்வளோ தூரம் ஃப்ளாட்டாக வரும். இந்த ஃபேஸில் வரும் அந்த சீட். இதை கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சீட் வந்து இது பண்ணுவாங்க. அந்த சீட் ப்ரெஸ் பண்ணி விட்டால் எல்எம்எல் டைப்லேருந்து திறக்கிற மாதிரி ஃபியூல் டேங்க் இங்கே தான் வரும். இதை ஓப்பன் பண்ணால் ஃபியூல் டேங்க் ஒரு மூடி இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 லிட்டர் சம்திங். ரொம்ப ரேர் ஆச்சுண்ணா. இது எப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கிடைச்சிது? ரொம்ப கொடுத்து கூட வாங்கி திருப்பி செலவு பண்ணி வச்சுருக்கேன். 2 வண்டி ஏற்கனவே வச்சுருந்தாரப்பா. அப்போவே இங்கே இந்த இடத்துல ரூட் சாரன்லாம் 2 போட்டு பேட்டரிலாம் போட்டு வச்சுருந்தாரப்பா. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார். ரொம்ப வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக்ல இது பண்ணிட்டு இருந்தாரு. வண்டி அவர்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக தேடி அதே மாதிரி வாங்கிட்டு லொக்கேஷன் பண்ணி 2-3 மாதம் தேடி. எத்தனை வருஷம்? இது ஒரு சிங்கிள் கைட்டேருந்து வந்துச்சு வயசு. அவர் பேர்லேயே தான் இருக்கு. இன்னும் இப்போ என் பேரில் மாற்ற கொடுத்துருக்கேன். 35 வருஷமா சிங்கிள் பேர்லேயே இருக்கு. அவர்கிட்ட 20 வருஷமா ஃபாலோ பண்ணி இந்த வண்டி வாங்கி இந்த வீட்டுக்கு வந்தால் சூப்பர். அவர்கிட்ட தான் வந்து எடுத்தது நான். இது எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே கொடுத்துட்டேன். இது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அப்புறம் புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா இதுக்கு அப்ராக்சிமேட்டாக இது எல்லா வண்டிக்கும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ மெனக்கெட்டிங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? மெனக்கெடுத்து நிறைய வேலைங்க. ஸ்பேஸ் லொக்கேட் பண்ணது ரொம்ப. ஆனால் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ தான் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் இதை 5 ரூபாயில் முடிக்கலான்னு நினச்சேன் இந்த ஜாமானா அப்படின்னா அது ஒரு 10 ருபீஸில் வந்து நிற்கும். RX நான் தொடரும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-40 ரூபா முடிஞ்சிடும்னு நினச்சேன். 70 ரூபா அடக்கமாச்சு எனக்கு. வாங்கினதுக்கப்புறம். ரீஸ்டோர் வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்கினீங்க RX? நான் வாங்கினது 30 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 29 ரூபா ஃபைனலில் முடிஞ்சிச்சு எனக்கு. 2000 இப்போ போன வருஷம்? இல்லை அது நான் 10 வருஷம் இல்லை 17 இயர்ஸ் ஆகுது. ஓகே 17 இயர்ஸ் மேலே ஆகுது. ஓகே. அப்போ இப்போ இருக்க ப்ரைஸ்னால் அந்த வண்டிக்கு எவ்வளோண்ணா நீங்கள் எல்லாத்தையும் 1.5 lakhs? ஆமாம். 1.5 lakhs வந்து நான் சொல்கிறது கம்மி. இந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நேற்றுக்கு அடிச்ச பெயிண்ட் அடித்த வண்டி 6 மாதத்தில் வண்டி பெயிண்ட் தான் இப்போ தான் அடிச்சுருவாங்க. இருக்கும் 10 இயர்ஸ்னால் நம்ப மாட்டாங்க. எஸ்டியும் 10 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு ஜஸ்ட் 1.5 மாதம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது ரெடியாச்சு. அதில் மெயின் திங் என்னென்னா சைலன்சர் ரெஸ்ட் ஆகி போச்சு. 4000 rupees வாங்கி போட்டதாக்கும் சைலன்சர் எஸ்டியில். இங்கே க்ரோம் சரியில்லை. இங்கே மதுரை சட்டத்தில் நல்லா ரூம் போட்டிருந்தாங்க. இன்னொரு பீம்நாட்டில் போடுறாங்க, சரியில்லை. ஈரோடு சேலம் போகணும். ஜஸ்ட் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம் அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே கோ அண்ட் ஃபினிஷ் த ஒர்க். அண்ட் ஈரோடு சேலம் நம்ம போட்டு விட்டோன்னா எதிர் மிஸ் ஆகலாம். நம்ம போயிட்டு வரணும். இல்லை நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேட்டிங் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நீ பார்த்துட்டு என்ன பண்ணி அனுப்பிச்சு விடலாம். ஓகேண்ணா. அப்போ பிளேட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ வருது 4000 ரூபாய்க்கு நான் வாங்கின ஜாமான் அதே சைலன்ஸே இன்றைக்கி 6000 ரூபா வரலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ வந்து நிறைய வண்டிகளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் எங்கன்னா கிடைக்கும்? ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து குரூப்ஸ்லேயே எனக்கு ஈஸியாக கிடைக்கும். குரூப்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க பார்த்து எடுத்துறேன். நம்மளுக்குன்னு தனித்தனி எல்லாம் ஷாப் உண்டு. அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா கொரியரில் சென்ட் பண்ணிடுறாங்க. ஜென்யூன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஜென்யூன் பையர்ஸ் இருக்காங்க, டீலர்ஸ் இருக்காங்க.
நம்ம நம்பி அவங்க இது பண்ணிக்க வேண்டியதான். அது பழையவங்க நினைக்கிறாங்க அந்த வண்டிலாம் வந்து எனக்கு வேணும்னு பாதி பேர் ஆசைப்பட்டு கேட்டு வருவாங்க. இப்போ டிவி சிட்டி இல்லை SD RX. ஆமாயா, இவ்வளோ செலவு வரும்னா கம்மியாக கிடைக்காதா? தப்பு இல்லை. ஆமாம், அது தெரியாமல் ஜாமானை கிடைக்கும் போது எனக்கு இது வேணும் பார்த்து கொடுங்கன்னுவாங்க. அப்புறம் இவ்வளோ செலவு ஆகுதுன்னா வரமாட்டேன். ஆசை இருக்குது அப்போனா அந்த வண்டிக்கு செலவே பண்ணாமல் நீ இந்த சீட்டுக்கு 1000 ரூபா தரானா 1000 ரூபா தரான், அவன் இன்னொரு 2000 ரூபா தரானா நீ வாங்கி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கிங் கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பண்ணி தான் ஆகணும். வண்டி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலவு பண்ணாதான் உங்களுக்கு அந்த வண்டி கேட்குறாங்க. பாதி பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த அளவுக்கு செலவு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்ககிட்ட வண்டி பைக் கேட்குறாங்க, வாங்குறதுக்கு கேட்குறாங்களா? நம்ம இப்போ ரோட்லேயே நீங்கள் போகிறீங்க ஒரு வண்டியில் வச்சுங்க, இது எவ்வளோ ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிதான் எனக்கு வேணும் சொல்லுங்கண்ணா. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ அவங்க அப்போ தான் பிஸியாக இருக்காங்க. கேட்டு போகுது 2-3 தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ செலவு என்னன்னா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். அது அதுக்கப்புறம் ஆசை தான் நம்மளையும் போய் டென்ஷன் ஆகி நம்ம ஒரு ஆர்வமாக திருப்பி போய் சொன்னோம்னா நோ ரெஸ்பான்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். அது நம்மளுக்கே இதாக தெரிஞ்சிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த கிளச் கேபிள் இல்லை கட்டானா கூட அந்த வண்டி வந்து ஆட்டோ கிளச்சு இங்கிட்டு வாங்க கட்டுறேன். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் வந்து இதான் கிக்கர். இதை படுக்க போட்டால் இதான் கியர் லிவர். ஓகே. ஓ, மறுபடியும் கட்டணும் லிவர் கிக்கர். இது படுக்க போட்டால் இது இப்போ இது இப்படி இருக்கு. ஆமாம், இது இப்போ ப்ரெஸ் பண்ணி திருப்பினா கிக்கர். ஓ, ஓகே 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 ஓகே, அது கியர். ஓகே, அது கியர். இப்படி படுக்க போட்டால் கியர். ஓ, ஆமாம். இதை வந்து இப்படியே தூக்கி பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஆட்டோ கிளச்சு. ஓ, ஓகே 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 ஓகே. டேபிளே இல்லாமல் தூக்கி பிடிச்சிங்கன்னா வண்டி எங்கே வேணால் மூவ் ஆகும். வா 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 வா. அதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. அப்போவே இந்த வண்டியெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி AB100ல RPM வந்து அன்றைக்கே வந்து அந்த வண்டியில் விட்டாங்க. RXக்கு போட்டியாக ஒரே வண்டின்னா அது மட்டும்தான். பிக்கப் வந்து நல்லா தள்ளும், மைலேஜ் புவராக இருக்கும். ஆனால் வண்டியில் நீங்கள் கார்பரேட்டர் எங்கே இருக்குன்னே தேட முடியாது. ஏன்னா வந்து இந்த கேஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. அந்தளவுக்கு வந்து அதில் இதில் வந்து எல்லாமே டோருக்குள்ளே தான். டோருக்குள்ளே தான் எல்லா விஷயமே டோருக்குள்ளே தான். கார்பெட் இங்கே தான் இருக்கும். ஸ்டேட்டு பெட்டு காயிலாம் இதுக்குள்ளே வரும். ஹெட் எல்லாம் அன்றைக்கெலாம் வந்து ஈஸியாக பிரித்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே அலுமினியம் டோர், வாட்டர் மெக்கானிசம். அலுமினியம். இந்த லாக்கை கையை இழுத்து விட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். பெட்ரோல் டேங்க் இதுக்குள்ளே தான் வரும். இதுதான் பெட்ரோல் டேங்க். இதே ஏர் ஃபில்ட்ரு. ஸோ கிளிவர் இதே கேபிள் இது இந்த கரெக்டாக இந்த இது தான். எவ்வளோ அடித்தாலும் வண்டியெலாம் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வண்டியெலாம் வந்து காசப்பட வேண்டியது. ஆமாம். இது எடுத்து லாக் பண்ணி விட்டானா இந்தா ஒரிஜினல் ஜப்பான் மேக்கு, செகண்ட் ஓனர். மைலேஜ் அப்ராக்சிமேட் 45+ தான் இருக்குது. இது வரைக்கும் நான் கார்பரேட்டில் கையே வைக்கல, வயரிங்லேயும் கையே வைக்கல. எல்லா வண்டியிலையும் வயரிங் ப்ராப்ளம் வரும். இந்த வண்டியில் வயரிங் ப்ராப்ளம். 6 வோல்ட் காயிலில் 12 வோல்ட் ஆக்கியிருக்கேன். லைட்டெல்லாம் பிரைட்னஸாக இருக்கும். எமாவில் வந்து லைட்டு கம்மியாக இருக்கும். இது 6 வோல்ட் காயிலேருந்து 12 வோல்ட் காயில் மாற்றிருக்காரு லேட்டஸ்ட்டு. வண்டியோட சாவி பார்த்துக்கோங்க, ஆணியில். வா, 2 வண்டிக்கும் ராஜ்தூத் ஜாவா 2த்துலையுமே ஆணி. அது ஏன் ஆணியில் அப்போ சாவி கொடுத்தாங்க? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேறு ஒன்றும் இல்லை. யாராலையும் வந்து நீங்கள் எந்த ஆணி போட்டாலும் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, ஈவன் ஆர்டினரி நெயில் போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓ மை காட். அப்போ நிறைய திட்டு வண்டி அந்த மாதிரி போயிருக்கு. தாராளமாக அதை இழுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். அப்போ இன்னைக்கு தான் கட் ஆஃப் ஸ்விட்ச், அந்த ஸ்விட்ச், இக்னிஷன் ஸ்விட்ச் எல்லாம் கிடையாது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் வண்டி யாரும் எடுக்க முடியாது. ராஜ்தூத் ஓல்டு மாடல். 85 அமிதாப் பச்சன்லேருந்து அஜித் குமார்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாம் ஓட்டு. முன்னாடி ஒரு ராஜ்தூத் தான் பாபின்னு சொல்லுவாங்க. ரிஷி கபூர் பாபின்னு அந்த படத்தில் ஒரு படத்தில் வந்தது. ஓ, சின்னதாக ஒரு வண்டி வரும். ஓ, அது அன்ஃபார்ச்சுனேட் இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டவுட்னா, இப்போ குண்டாக இருக்கவங்க, உயரமாக இருக்கவங்க 100 RX 100 மேக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை எந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஓட்டலாம்? அவங்க சௌகரியத்துக்கு அது எப்படின்னா எப்படி மாடிஃபை பண்ணி ஓட்டினேன். அப்போ இல்லை
இது வந்து no difference. It makes no difference. ஓகே 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 ஓகே. Anyone can ride. ஓ Anyone, even girls can ride. ஓ வாவ். நாட்டில் வந்து பெங்களூர்லாம் கேர்ள்ஸ்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஆர்எக்ஸில் போவாங்க. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் புல்லட் வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி போச்சு இல்லையா? ஆமாம். They are preferring that also. யா 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 யா. இல்லை இப்போ சில பசங்களாம் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஹைட் இல்லை அப்லிஃப்ட் பண்ணி ஓட்டுறாங்க. ஆமாம், அது இன்னும் இந்த போர்க்கை லென்த்தன் பண்ணி ஃப்ரண்ட்டை வந்து தூக்கி ஓட்டுறாங்க. அது ஹைட்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்க மாதிரி. ஓ ஓகே அதெல்லாம் தேவை கிரேஸுக்காகவா? ஓகே 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 ஓகே. சுசுகி இதுவும் இப்போ கேர்ள்ஸ் எல்லாமே ஒன்றே தள்ளி போவாருப்பா. நான் தள்ளி போடல, அவர் போனாரா உனக்கு? ஆமாம் 350 கூட அது அவங்க வெயிட் ஆனானா உட்காந்தானா எஸ்டி இல்ல சாரி ஆர்டி இல்ல ஆடி 3 எமால 350 இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அது வந்துனா குண்டா இருக்க உட்கார முடியாது. இங்க வந்து ரிச் ஆகும் வண்டி கோயில். சாரி, அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியும். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆகும். சாரிங்க டி. ஆஹா.